இன்னொரு மெடிக்கல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் மெடிக்கல் நியூஸில் வந்து யூரின் ஃப்ளோவாக வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் ட்ராப்பாக படுற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி மேல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. வென் வீட்டில் இருக்கும்போது தெரில, பட் ஒர்க் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒன்றும் இல்லை, அவங்க பிளாடர் வந்து ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் பிளாடர் கீழே அந்த யூரித்ராவில் வந்து லிட்டில் பிட் ட்ராப்பாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லீக் ஆகிருக்கும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூரின் இந்த மாதிரி லீக் ஆகிற பிரச்சனை உள்ளவங்க வந்து பிளாடர் ஃபுல்லாக எம்டி ஆன ஃபீல் வந்த உடனே டக்குன்னு வந்து நீங்கள் திரும்பி வந்துடாமல் வந்துட்டு ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம். ஒரு மினிமம் வந்து ஒரு 60 seconds அந்த டைமில் வந்து உங்களுக்கு இல்லை ஒரு 30 seconds அப்படியாவது வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. இல்லை இது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி தெரில, லீக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பின்ச்சரோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனோரிசிஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். எனோரிசிஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நல்லா ரெக்கவரி ஆகும் உங்களுக்கு.